நீங்கள் இது ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் நீதிமன்றங்களுக்கு கட்டுப்பட்டு மக்கள் இருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்கு பிரச்சனை என்றால் அதை எதிர்த்து குரல் கொடுப்பது அரசியல் கட்சிகளுடைய கடமை. குறிப்பாக ஆட்சியிலே இருப்பவர்கள் அதற்கு முறையாக சரியாக நிதி கொடுக்கவில்லை என்றால் அதனை தட்டி கேட்பது தமாக போன்ற அனைத்து எதிர்கட்சிகளுடைய கடமை. அதனை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் முதல்வரும் துணை முதல்வரும் மௌனமாகவே இருக்காங்க. நீங்கள் மகளிருடைய முன்னேற்றம் நாட்டினுடைய முன்னேற்றம் என்று கூறுகிறோம். மகளிர் பாதுகாப்புக்காக இந்தியா முழுவதும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லா ஆட்சியாளர்களும் அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே பல விதங்களிலே முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்.